மார்க்கெட் அனலைசஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் கிடையாது, ஒரு அனலைசஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் பர் 2025 நியூ இயர் செலிப்ரேஷன், யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஹாலிடே, யூரோப் மார்க்கெட்டும் ஹாலிடேஸ். ஸோ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் ஓப்பனிங்கில் தான் காலையில் காட்டுது. ஸோ -37.50, அதாவது -0.16% டவுனில் காட்டிகிட்ருக்கேன். முன்னாடியும் சொன்ன மாதிரி ஏரியாஸ் எல்லாமே மார்க்கெட் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால ஜீரோஸில் தான். யூஎஸ்டி ஐஎன்ஆருடைய ரேட் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி ஹையராகவே இருக்குது. இட்ஸ் டேஞ்சரஸ் அண்ட் ஃபார் இந்தியன் மார்க்கெட். இப்போ நம்ம பாண்ட் மார்க்கெட்டை பார்த்துட்ருக்கோம். இந்தியன் 10 years பாண்ட் பார்த்திங்கன்னா 0.03 இன்க்ரீஸ் ஆகி 0.37% நமக்கு காட்டுது. ஜனவரி 1, 2025 மார்க்கெட்டை பார்த்து நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜுக்கு எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது 0.4% இன்க்ரீஸ் ஆகி இந்த இயரோடைய பிகினிங்லேயே ஒரு பாசிட்டிவ் மூவை நமக்கு கொடுத்துருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 23,900, 23,900, 24,000 இது எல்லாமே நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இண்டிகேட் பண்ணுது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 23,500, 23,400, 23,300 இது எல்லாமே நமக்கு சப்போர்ட்டாக காட்டிகிட்ருக்கு. நேற்று நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஹேண்டல்ஸ்டிக் பேட்டர்னில் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோவில் பாசிட்டிவ் சிக்னலில் தான் இருக்குது. மேபி மார்க்கெட்டை டெக்னிக்கலி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா 0.42% இன்க்ரீஸ் ஆகி 14.51 அதில் காட்டிகிட்ருக்கு. அதாவது 14 டேஸில் பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ விக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். திஸ் ஆஃப் இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நிஃப்டி 50. எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறோம். கேஷ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ 1,782 crores சோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஏ அகெயின் பையர்ஸ் 1,680 crores. ஆல்மோஸ்ட் எஃப்ஐ பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 மந்த்தாக செல்லிங் மூவ்லேயே இருக்காங்க. கம்பெனி மணி இந்த இந்தியன் மார்க்கெட். ஃபியூச்சர் மார்க்கெட்டை எடுத்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லிங் 767 crores இருக்குது. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 12,300 crores பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா 750 crores, ஸ்டாக் ஆப்ஷனில் 22 crores. டோட்டலாக 10,800 crores இன்றைக்கி ஃபண்ட் ஃப்ளோ ஃபியூச்சர்ஸ் எஃப்ஐடிஏடைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஸ்டாக் டு ஃபோக்கஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்எம்டிஎஸ்சி, டாடா மோட்டார்ஸ், சிஎஸ்சி பேங்க், மாருதி சுசுகி இந்தியா, சவுத் இந்தியன் பேங்க், சந்தர் மோர்னேஷன் ஐனோவரிஸ், ரைல்டெல் கார்பரேஷன், என்டிபிசி, டிசிஎஸ் சிஸ்டம்ஸ், மசாகான் ஸ்டாக்ஸ் ஷிப் பில்டர்ஸ், விஷ்ணு பிரகாஷ் ஆர் முண்டலா, கர்வாடி பவர், ஜென்சுரி கோவா கார்பன், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி இன்டர்டேயில் அண்டர் 100 ஸ்டாக்ஸில் ஒரு 4 ஸ்டாக்ஸ் பை பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். அது ஐஎஃப்சிஐ, சவுத் இந்தியன் பேங்க்கு, லைக் பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஒரு சைஸபிள் ஒரு ரிசோர்ஸை நீங்கள் இது பண்ணலாம். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ, ஃப்ரீ மார்க்கெட் வீடியோ. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் பெருசாக இல்லை, குளோபல் கியூ பெருசாக அஃபெக்ட் ஆகாது. இன்றைக்கி 2-3 மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டேட்டாஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் டேட்டாஸ் அண்ட் அதர் ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டா ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. அது மார்க்கெட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இது மார்க்கெட் அப்மூவ் டவுன்மூவ் இருக்கும். ஸோ ஹாப்பி ட்ரேடிங். இன்றைக்கி மார்க்கெட் புல்லிஷ் சிக்னலில் தான் as per my opinion it shows. Let's see. Market is always market. Thanks for watching our video. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.